Hi friends, வெல்கம் டு விஸ்மயா குடல். லெமன் ரைஸ்க்கு ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து கோவிலில் இருக்கிற அதே டேஸ்ட் வரப்போது. அந்த மாதிரி ஒரு மசாலா வந்து சேர்க்க போகிறோம். நல்ல உதிரியாக பொலன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு வானொலி வந்து வச்சுட்டு ஒரு 50 ml மாதிரி நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகை வந்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலை பருப்பு இல்லைன்னா கடலை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேலேயே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகாயை 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே போட போகிறது கிடையாது. கருவேப்பிள்ளையும் போட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி லெமன் ஜூஸை அப்படியே டேரெக்டாக எடுத்து வந்து ஊற்றிடுவோம். நம்ம அந்த மாதிரி ஊற்றாமல் ஒரு லெமன் ரைஸ் அந்த லெமன் ஜூஸை வந்து நல்லா புழிஞ்சு வச்சுட்டு மேலேயே மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு தனியாக வந்து கலந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப சில லெமன் ரைஸ் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த கசப்பு தன்மையெல்லாம் வரவே வராது. நீங்கள் 2 நாள் ஆனாலும் அதோட டேஸ்ட் வந்து அதிகமாகுமே தவிர கம்மியாகவே ஆகாது. ஸோ இப்போ வந்து நல்லா தலை இது எல்லாமே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. இப்போ நம்ம எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன் அந்த லெமன் ஜூஸ் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் மாதிரி அப்படியே கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ரொம்ப நேரம் சுண்டியும் போக வேண்டாம் அது. ஸோ இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு மசாலா பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மசாலா பவுடர்னால தான் டேஸ்ட்டும் அதிகமாகுது, அந்த கோவில் டேஸ்ட் வருது. இன்னொன்று இந்த லெமன் ரைஸ் வந்து அந்த எல்லோ கலர்லேருந்து லைட்டாக அந்த ஒரு புளி சாதத்தோட கலருக்கு வந்து வரும். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு அந்த தனியா ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெந்தயம், காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துட்டு நான் கொரன்னு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுட்டு இதில் கலந்துருங்க. கலந்துட்டு இதை வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கனாக்கா அது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப கெட்டியாக போகணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே மிதந்தாலே போதும். ஸோ கோவில் லெமன் ரைஸ்க்கு தேவையான அந்த லெமன் கரைசல், எலுமிச்சம் கரைசல் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ நல்ல பச்சரிசி சாதமாக இருக்கணும். ஏன்னா பச்சரிசி சாதத்தில் இதோட அந்த எசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கரைசல் ஃபுல்லுமே உள்ளே போகும். சாதத்தை ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்ல வெறையாக வடித்து கொட்டிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு ஊற்றுறப்பவே தெரியும் அது ஒரு மாதிரி திக்காக கிடச்சிருச்சு. ஜென்ரலாக நம்மளோட வீட்டில் லெமன் ரைஸ்லாம் ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த கரைசலே வந்து தண்ணியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லோவாக இருக்கும்ல. ஸோ இது கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய கோவிலில் இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி வந்து சேர்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சில சிம்பிள் சில சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.